தேர்தல் பத்திரம் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் SBI பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேஷ். வணக்கம் வெங்கடேஷ், இந்த பிரமாண பத்திரம் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். தேர்தல் நிதி பத்திர நன்கொடை திட்டத்துக்கு தடை கோரி ADR மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலான தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DO சந்திரசூட் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு கடந்த பிப்ரவரி 19 விசாரித்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை அளித்தது. அதில் அனாமதேய தேர்தல் நிதி பத்திர நன்கொடை திட்டத்தை ரத்து செய்ததுடன் அந்த திட்டம் சார்ந்த சட்ட திருத்தங்களான கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் வகையில் திருத்தப்பட்ட கம்பெனி சட்டம், மேலும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், வருமான வரி திருத்த சட்டம் ஆகியவற்றையும் ரத்து செய்தது. இத்துடன் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு கடந்த ஏப்ரல் 12 தொடங்கி பிப்ரவரி 19 நடப்பாண்டு வரை பெறப்பட்ட தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை மேலும் கால நீட்டிப்பு கோரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தாக்கல் செய்த மனுவை நிராகரித்த உச்சநீதிமன்றம் அதை நேற்றைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அதன்படி நேற்று மாலை 5:30 மணி அளவில் தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்தது. அதில் தற்போது அந்த தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்து விட்டதை தெரிவித்து ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும், இல்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு உள்ளாகிவிடும் என்றும் எச்சரித்திருந்தது. இந்நிலையில்தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் கடந்த 2019 ஏப்ரல் 1 முதல் 14 வரை 3346 தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்டன என்றும் அதில் 1609 தேர்தல் பத்திரங்கள் பணமாக்கப்பட்டதாகவும், அத்துடன் கடந்த 2019 ஏப்ரல் 12 தொடங்கி நடப்பாண்டு பிப்ரவரி 15 வரை 22,217 தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்டதாகவும் அவற்றில் 22,030 தேர்தல் பத்திரங்கள் பணமாக்கப்பட்டதையும் தெரிவித்து ஒரு விரிவான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளது. தற்போது இந்த தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையம் மிக தீவிரமாக பரிசீலித்து அதை பதிவேற்றும் பணியை தொடங்கியுள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.